ஹலோ ஃப்ரெண்ட், வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு யூடியூப் வந்து ஒரு பெரிய சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் வியூஸ் வர்றதுக்கு அடுத்த சேனலோட கொலாபரேஷன் பண்ணுறது எப்படின்றது சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோலாம் அப்டேட் பண்ணிவிட்டு ஒயிட் ஸ்டுடியோவில் போய்ட்டு நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவீங்களா, அதில் தான் வந்து அந்த புதுசாக வந்து இன்வைட் ஏ கொலாபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆட் ஆகிருக்குது. அதில் அந்த ஆப்ஷனு அது என்னன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்களோ இல்லை யாராவது வீடியோ சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இன்வைட் பண்ணி நம்ம சேனல் வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி அவங்க ஆடியன்ஸ் மூலிமா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாம் வரும். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பாருங்கள். இதில் போட்டுக்கிற பாருங்கள், இன்வைட் ஏ கொலாபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வீடியோ அப்லோடு பண்ணும்போது அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணணும். அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆடியன்ஸை நம்மளுடைய வீடியோவெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது நமக்கு வியூஸும் அதிகமாகும், சப்ஸ்கிரைபரும் அதிகமாகும். அதே போல் நம்முடைய சேனலில் உள்ள மற்ற வீடியோவெல்லாம் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நிறைய வியூஸில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்ல சூப்பரான ஒரு அப்டேட்டு யூடியூப் நமக்கு கொடுத்துருக்குது. அதை எப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, அந்த இன்வைட்டுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்லி யூ கேன் மேக் சேஞ்ச் த வீடியோ. அதாவது நம்ம தான் அந்த வீடியோ வந்து எதுவுமே மாற்ற முடியும், எதுவும் பண்ண முடியும். அதே போல் அதை கொலாபரேட் பண்ணுறது அதனுடைய ஃபுல் கண்ட்ரோலும் வந்து நமக்கு தான் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனுடைய ஓனர்ஷிப்பு நம்ம தான். அதில் வர ரெவென்யூ, வியூஸு எல்லாமே, வாட்ச் ஹவர் எல்லாமே நமக்கு தான். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. அதில் மேலே பாருங்கள், சர்ச் ஃபார் யர் சேனல் அப்படி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்க சேனலோ யாராவது இல்லை பெரிய பெரிய சேனல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணணும். ஆனால் நீங்கள் இன்வைட் பண்ணால் அவங்க அக்செப்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் அனுப்புகிற இது வந்து லிங்க் வந்து அவங்க ஓகே பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கொலாபரேட் கிடைக்கும். இந்த சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் வந்து நம்ம அந்த சேனல் பேரை வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய சேனலே வந்து இன்னொரு சேனல் இருக்குங்களா, அதை என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஆர்கே ரஞ்சனின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இது பண்ணோம்னா பாருங்கள், அந்த சேனல் பேர் அதெல்லாமே வந்துடும். இதில் பாருங்கள், ஹலோன்னு இருக்குங்களா, அது வந்து எதுக்குன்னா அதை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. அதாவது வந்து நம்ம வீடியோ போகிற நம்ம சேனலுக்கு காட்டுற அந்த வியூஸும் ரெவென்யூவும் அவங்களுக்கு காட்டணுமான்னு கேட்குது. அவங்களுக்கும் காட்டட்டும், பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அதை ஆன் பண்ணி விட்டுறேன் நான். நீங்கள் ஆன் பண்ணுறதும் பண்ணால் தான் உங்கள் விருப்பம். கீழே பாருங்கள், கிரியேட் லிங்க்குன்னு இருக்குது. அதை லிங்க்கை வந்து டச் பண்ணிங்கன்னா புதுசாக வர லிங்க்கு வந்துடுச்சு. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் எந்த சேனல் போட்டிங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும், இல்லைனா லிங்க்கை வந்து சென்ட் பண்ணி விடணும். அது மெயிலையோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுறேன். முக்கியமாக வாட்ஸ்அப்பு, இமெயில் ஐடி தெரிஞ்சிருந்தால் தான் இதை பண்ண முடியும். அது தெரியாதவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா கஷ்டம். பாருங்கள், மறுபடியும் வந்துட்டு இப்போ இன்வைட் அப்படிங்கிறத மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அதில் பாருங்கள், இந்த சேனல் நான் வந்து அனுப்பிட்டேன். அதில் வந்து பெண்டிங்னு காட்டுது. அதே போல் இன்னொரு சேனலும் ஆட் பண்ணுறேன். அதுவும் என்னுடைய சேனல் தான். மொத்தம் 5 சேனல் ஆட் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி அளவு கொடுத்துட்டு கிரியேட் லிங்க்குங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து க்ரியேட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் மறுபடியும் அந்த வாட்ஸ்அப்புக்கு, மெயில் ஐடிக்கு அனுப்பணும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் ஐடி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அனுப்ப முடியும். பாருங்கள், அனுப்பிச்சிட்டேன். இப்போ ஒருத்தருக்கு அனுப்பின வாட்ஸ்அப் இதை வந்து நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நான் அந்த சேனலுக்குள்ளே போயிட்டேன். அந்த சேனலுக்கு போய்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் பாருங்கள், லிங்க் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டுமே பெண்டிங்னு இருக்குதான். இந்த பெண்டிங்கை அக்செப்ட் பண்ணணுனாக்கா அவங்க பண்ணணும். அதுவும் 2 சேனலும் எனது தாங்கிறதுனால நானே போய் உங்களுக்கு அதை ஓகே பண்ணி ஆக்டிவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க போகலாம். நான் அந்த சேனல் வாட்ஸ்அப்புக்கு லிங்க் சென்ட் பண்ணேன் இல்லைங்களா, அந்த லிங்க்கை பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணுறேன். லிங்க்கை ஓப்பன் பண்ணோடனே என்னுடைய இந்த ஆர்கேடி சேனலுக்கு வந்துடுச்சு. அது கொலாபரேஷன் ஓகேவான்னு கேட்குது பாருங்கள், அக்செப்ட்னு கேட்குது. இதுலேயும் அதே தான் சொல்கிறாங்க, கொலாபரேஷன் யுவர் சேனல். நம்முடைய சேனல் வந்து கொலாபரேஷன் பண்ணுறாங்க. நம்முடைய அந்த சேனலில் இருக்கிற வியூவர்ஸு, சப்ஸ்கிரைபர் வந்து இதில் பார்ப்பாங்க. அதுதான். ஆனால் ஓனர்ஷிப் இல்லாமல் யார் வீடியோ போடுறோமோ அந்த சேனலுக்கு தான் உரிமை. எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. நமக்கு வந்து வியூஸ் இதுதான் வரும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இது கொடுத்த உடனே அந்த இதுலேயே பாருங்கள், புதுசாக வந்து கொலாபரேஷன் சொல்லிட்டு ஒரு இதே ஆப்ஷனே வந்துடுச்சு. ப்ளேலிஸ்ட்டு இதெல்லாம் வரும் இல்லைங்களா, லைவ் இதெல்லாம். அதே மாதிரி
இன்னொரு சேனலுக்கு அனுப்பணும் இல்லைங்களா லிங்க்கு, அந்த சேனலுக்கும் ஓப்பன் பண்ணி அதுக்கும் ஆக்டிவ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதில் அக்செப்ட்னு கொடுத்துருங்க. அப்புறம் இதுலேயும் அந்த கொலாபரேஷன் அப்படின்றது காட்டுது. இப்போ இன்வைட்டுன்றதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணால் பாருங்கள் 2 சேனலுமே வந்து ஆக்டிவ் கொலாபரேட்டர் ரெண்டுமே ஆக்டிவேஸ் ஆகிடுச்சிங்களா. ஏன்னா 2 சேனல் நானேங்கிறதுனால நான் ஆக்டிவ் கொடுத்துட்டேன். அது நீங்கள் அனுப்புகிற ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக ஆக்டிவ் பண்ணணும், அப்போ தான் பண்ண முடியும். அதே போல் இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொலாபரேஷன் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் இது பண்ணிடலாம். பாருங்கள் மேலே ஒரு படம் போட்டுக்க பாருங்கள், அம்புகுறி காட்ட பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சேனலோ அதுக்கு நேராக பாருங்கள் வித்ட்ரான்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் அந்த கொலாபரேஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். அதே போல் தான் இன்னொரு சேனலுக்கும் உங்களுக்கு விருப்பம்லாம் வந்துடலாம். இன்னொரு சேனலுக்கும் அது மாதிரி தான் பண்ணலாம். அதே போல் இப்போ வீடியோ போட்டவன் நான் போட்டிருக்கேன்னாக்கா இதில் இருக்கிற ஆளை வந்து எனக்கு தேவையில்லை, அவங்களோட கொலாபரேஷன் தேவையில்லைனா அது பக்கத்தில் இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ரிமூவ் கொலாபரேட்டர் அப்படின்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சேனல் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். அதனால் நீங்கள் தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லாம் டெலீட் பண்ணிடலாம். இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடியோஸ் நல்லா ரீச் ஆகும், நிறைய ஆடியன்ஸுக்கு போய் சேரும், அவங்களுடைய ஆடியன்ஸுக்கும் போய் சேரும். பாருங்கள் நம்மளுடைய சேனல்லையும் பாருங்கள் 3 சேனலுடைய ஐடி டிபி படத்தை காட்டுது பார்த்தீங்களா. நான் கட்டம் போட்டு காமிச்சிக்கிறேங்க பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி நீங்களும் கொலாபரேஷன் பண்ணி நிறைய வியூஸ் வாங்க. இதில் முக்கியமானது என்னன்னா நம்ம அனுப்புகிறவங்களுடைய மெயில் ஐடியோ வாட்ஸ்அப் நம்பரோ இது தெரிஞ்சால் தான் நம்ம அவங்களுக்கு அனுப்ப முடியும். அது தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருந்தால் தான் நமக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. அது தெரியாமல் கொலாபரேஷன் பண்ண முடியாது. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. அந்த வீடியோ பார்த்தது